மக்களே வெல்கம் பேக். வணக்கம் மக்களே, நான் உங்கள் இனிக்கான் செல்லக்குட்டி. இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, சும்மா ஃபன்னாக ஒரு ரைடு போயிட்டு அந்த நமக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் பேசணுன்னு இருக்கேன், சில கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். சரி விஷயத்துக்கு வா, நிறையா பேசாத. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஓகே மக்களே, எப்படி நம்ம போவோமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூனிகான் ட்ராவல் ரைடர் UTR. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். டைலாக்கை மட்டும் நான் நிறைய ஒரே டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க. சொன்ன மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஜஸ்ட்டு ஃபன்னாக ஒரு ரைடு போயிட்டு வர்றதான் நம்ம பிளானு. ஒன்றும் பெரிய ரைடெலாம் கிடையாது. பெரிய ரைடு நாளைக்கு தான் போக போகிறோம். அது என்ன ரைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் விட்டுருக்கு போல் ஹோலி கிராஸ். ஸோ எல்லா ஸ்கூல் பசங்களும் ரோட்டில் ஜம்முன்னு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஆத்தூர் வரைக்கும். ஆத்தூர் பிளேஸ் எப்போயுமே எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும். மலை அடிவாரம், இந்த அங்கே ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை அடிவாரம் தான். நேற்று தான் நம்ம யூனிகான் செல்லக்கூடிய சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அப்படியே சர்வீஸ் பண்ணதுக்கு அதுக்கு வண்டி சீரி பாஞ்சிக்கிட்டு சூப்பராக போகிறான். அப்படியேண்டு சும்மாவே நம்ம பையன் பட்டையை கலப்புவான், டயர் மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றிட்டு நல்லா செயின்லாம் லூப் பண்ணி போட்டதுக்கப்புறம் வண்டி ரதம் மாதிரி போகிறான். என்னைய ஓவர புகழாதீங்க, உனதே ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம யூனிகான் செல்லக்குட்டியும் இனிமேல் நம்ம கூட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன நீங்களே கேளுங்க. நான் எங்கே உன்னரே பேசுகிறேன்னு சொன்னேன்? உங்கள் விளையாட்டுக்கு நான் பலியாடா? நம்ம ஆத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் கட் பண்ணணும். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஸோ எப்போயுமே பார்த்து போகிறது நல்லது. ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக நம்ம திரும்பினோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த விலாகை கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இப்படி ஃபன்னாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இது பிடிச்சிருந்தா நம்ம இதவே கண்டினியூ பண்ணலாம். நல்லா புது டயர் மாத்திரங்கிறதுக்கும் டங்குன்னு அடி விழுகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதோடய க்ரிப்பு பட்டன் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா சாஃப்டாக குஷன் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ டங்குன்னு முன்னாடி விழுந்த மாதிரி அடி விழுகலை, நல்லாவே தெரியுது டிஃப்ரெண்ட். ஃப்ரண்ட்டு டயரும் மாட்டிருந்தேன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம், அதனால் மாற்ற முடியல மக்களே. இப்போது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். இன்னும் பெருசாலாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம லோக்கலில் தானே சுற்றுறோம். ஸோ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே போதும். இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக திரும்பணும், யாரும் வரலாம் ஆப்போசிட்டில். ஸோ பெட்ரோல் போட்டுருவோம், இங்கே போட்டுருவோம். 100 ரூபாய்க்கு போடுங்கக்கா. 101 ரூபா லிட்ரு, 101.8. எவ்வளோ விழுகுதுன்னு பார்ப்போம். ஓகேவாக்கா? ஓகே 0.98 லிட்டர். பெட்ரோல் போட்டாச்சு, நம்ம போய் கிளம்புவோம். மக்களே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், நம்ம அப்படியே கிளம்புவோம். அந்த அக்கா லைட்டாக அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசை வாங்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டு அற்புதம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க எனக்கு தெரில. ஆனால் அவங்க உண்மையிலே கேமராலாம் பார்க்கவே இல்லை. பட் அவங்க நேச்சுரலாகவே அப்படி தான் போல். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் காமிச்சா நல்லாயிருக்கும். காமிக்கவே மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல, சொன்னோன்னே ரோசை வந்துருச்சு செல்லக்குட்டிக்கு. 1 பாயிண்ட் ஏறிட்டான். பொறுமை முக்கியம் ஓனரே, பொறுமை முக்கியம். 2 பாயிண்ட் கிட்ட வந்துட்டான். இதுதான் ஆத்தூர் போகிறதுக்கான வழி. ஆத்தூர் வந்து செம்மையாக இயற்கையாக இருக்குங்க. இப்போது ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கூமாப்பட்டி. என்னங்க கூமாப்பட்டி? எங்கள் ஊர் ஆத்தூர் வாங்க, சொர்க்க பூமிங்க இது. அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு வந்துருக்கோமா ஓனரே? அவர் சொன்ன ஸ்லாங்லேயே சொல்கிறேன், உண்மையிலே ஆத்தூர் சொர்க்க பூமிங்க. ஊருக்குள்ளே என்ட்ரானோன்னு என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. கூமாப்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் விட்ட. ஸோ என்ன எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஆத்தூர் தாண்டி அவுட்ரு போவோம். பிளேஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் கிட்டத்தட்ட அவுட்ரு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எப்படிங்க பிளேஸு? 2 பக்கமும் தென்னை மரமாக அடிச்சு நகட்டுதா? நீ அடிச்சு நகட்டு ஓனரே, காசா பணமா ஓவாய் உன் உருட்டு. அப்படியே ரம்மியமாக இருக்கும்.
மக்களே இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆத்தூர் அணை கட்டி நேராக போகணும். சாரி, அணை கட்டி தான் நேராக போகணும். லெஃப்ட்டில் போனால் குதிரை குளிப்பாட்டி. அந்த குதிரை குளிப்பாட்டின்றது ஒரு 6 மாதம் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு குதிரை குளிப்பாட்டி போயிட்டு அதுக்கப்புறம் ஆத்தூர் டேம் போக ட்ரை பண்ணுவோம். அந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும். அந்த குதிரை குளிப்பாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே தண்ணி போயிட்டுருக்க இடம். செம்மையாக இருக்கும், செம்ம சில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. பார்த்து ஓனரே ஆப் வச்சுட போகிறாங்க. இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி க்ரீனிஷாக மேலே ஏறின மாதிரி, அதுக்கு அங்கிட்டு தான் டேம். இது டேமோட கரை. இந்த இடம் தாங்க அப்படியே செம்மையாக இருக்கும். அங்கே நேராக பார்த்தீங்கன்னா அந்த மலை துளி விழுந்துட்டு அந்த சூரியனில் பட்டு அந்த பாறை பலன்னு தெரியுது. இந்த மலையும் சேர்கிற இடத்துல அங்கே கீழே தான் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க ரெசார்ட்ஸ்லாம் கட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலே முன்னாடியே வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு. வந்துட்டு அவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சி போய் இங்கே எனக்குள்ளே செட்டில் ஆனாங்க. ஸோ பிஸ்னஸ்க்காக ரெசார்ட்லாம் கட்டி நல்லா ரெண்ட் பார்த்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க போல். என்ன போகிற வழி இருக்கா, வழி விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ பாலை வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க தண்ணி போகிற இடத்துல. ஓகே, பிளேஸ் இருக்கா போகிறதுக்கு? சரி, ஓகே, இதில் போயிடுறேன். அடிச்சிடாதீங்கண்ணே. இந்த கேப்பில் போயாச்சு. நம்ம செல்லக்குட்டி சைட்லெலாம் பூந்து வந்துடுவான். உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிடுவேன், லைட் அடித்தால் டேமேஜ் எனக்கு தானே. ஸோ அதை பற்றி ஒன்றும் வரி இல்லை. இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா டேம் தெரியும், நான் காமிக்கிறேன் இருங்க. இதுவும் டேமோட எண்டு தான். இதுக்குள்ளேயே போகணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக இதுக்குள்ளே நல்ல வேலைங்க, சேத்துல ஏற்ற தெரிஞ்சேன், ஏற்றலை. நம்ம இங்கிட்டு தான் லெஃப்ட்டில் போனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஆறு தண்ணி போகிற இடம்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ சும்மா அந்த டேமில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒரே அசியமாக போச்சா, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண தான் தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் நல்லா மழைலாம் பேஞ்சு மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா இங்கே வரையும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நான் சொன்ன அந்த இடத்துக்கு போகிறேன், குதிரை குளிப்பாட்டி. தண்ணி போகுதான்னு தெரில, பார்ப்போம். ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் இருக்காங்க, என்னன்னு சரியாக தெரில, விட்றாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ நம்மளை பிளாக் பண்ணி கேள்வி கேட்காம இருந்தால் ஓகே. தண்ணி போகுது சார், மழை. ஆமாம், எப்பயுமே இங்கே தண்ணி போகும் நல்லா. அப்படிங்களா? எப்பயுமே 24 மணி நேரம் போகும்ல இந்த இடத்துல. தனியாக இருக்கீங்க? என்ன சார் ஆச்சு? ஆமாம், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வருது. சரி. தனியாக இருக்கீங்க, பிரச்சனை இல்லையா சார்? சரிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ஸ்டாலின். ஓகே. சரிங்க சார், பார்ப்போம். அப்படியே நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே. உங்கள் பேர்? பிரவீன்குமார். ஆமாங்க சார். கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க நீங்கள். போலீஸ் தான் இருந்தாலும் சொல்ல வரேன். சரி சார், பாய். வாங்கி பார்ப்போம். மக்களே, நம்ம வந்தது அந்த வழி, பட் இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி. அப்படியே பார்த்தீங்களா, ஆற்றை ஒட்டி அப்படியே ஜம்முன்னு போகுது பாருங்க, செம்மையாக இருக்குது. மழை வந்து சுத்தமாக கிடையாது, மழையே பேயலை. அப்படி இருந்துமே தண்ணி நமக்கு போகுது ஓரளவு நல்லாவே. மாங்காய் மரம், மாங்காய் பிடுங்கணும்னா நம்மளை பிடிங்கிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் மாங்காய் பிடுங்கணும் அது எதுன்னு சொல்லி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. தோட்டத்துக்காரங்க எப்பயுமே உள்ளே இருப்பாங்க, நாயெல்லாம் காவலுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. 3 ரோடு சேர்கிற இடம், முச்சேந்தி. நிற்போம், என்ன செய்யுது பார்த்துருவோம். எங்கள் ஊர் எப்படிங்க இருக்குது? செம்மையாக இருக்கா? எல்லோரும் கூமாப்பட்டியை ஃபேமஸ் பண்ணி விட்றீங்க. எங்கள் ஊரையும் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அதுக்குன்னு கூமாப்பட்டியை குறை சொல்ல வரல, சும்மா சொல்கிறேன். எங்கள் ஊரும் சூப்பராக இருக்கும். ஆத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருங்க. அது எப்போயுமே அந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். செம்மையாக இருக்கும் பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், ஸோ கொஞ்சமாக தண்ணி கூட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கூடி செலும்பாக இருக்கும். இன்னொரு டைம் நம்ம அந்த ரைடு வருவோம். நம்ம செல்லக்குட்டியை நேற்று தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிட்டான் பையன். அந்த நாரெலாம் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குன்னு, போய் திருப்பி க்ளீன் பண்ணணும். செல்லக்குட்டி, நீ எதுவும் சொல்ல விரும்புறியா? செல்லக்குட்டியே
பேசாம போங்க ஓனரே, லாங் ரைடு போலான்னு என்னை ஏமாத்திட்டு லோக்கல்ல சுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குது. இந்த வீடியோ மெயின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2-3 கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 வீடியோ கம்பல்சரி வந்துடும் இனிமேல், அதுக்கு நான் கேரண்டி. இன்னொரு கமிட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியை இந்த அழகு பிள்ளையை ரெடி பண்ணிவிட்டு நம்ம லடாக் போகிறோம். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. 3வது கமிட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியோட மைண்டு வாய்ஸெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி என்ன நினைக்குன்னு சொல்லி நமக்கு தானே தெரியும். 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. ஸோ வந்து அவனோட மைண்ட் வாய்ஸும் சேர்த்து ஃபன்னாக இன்னும் வரக்கூடிய விளாக்ஸ்க்கெலாம் கொண்டு போகலான்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். இந்த 3 கமிட்மெண்ட் சொல்கிறதுக்கு தான் மெயினாக வீடியோ பண்ணுறதுக்கு வந்தேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த 3 ரோடு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ஒவ்வொரு பிளேஸுமே வேறு லெவலில் தாங்க இருக்கும். பார்க்க பட்டையை கிளப்பிகிட்டே தான் இருக்கும். எங்கெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ அழகாக கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாட்டி வரேன்ட்டாங்க, ஏற்றிட்டு போயிடலாம். எங்கம்மா நரசிங்கபுரமா? சரி வாங்க போகலாம். இங்கிட்டு போனால் பக்கம்ல, அதுனா சுற்றுல போகும். சித்தியாங்கோட்டை போகணும்னா சரி. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இறங்கி உள்ள இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி மீன் பிடிக்கிறாங்கங்க. ஒரு மாதிரி சேராக இருக்குது, சேராது என்னன்னு தெரில, அந்த மாதிரி இடத்துல இறங்கி மீன் பிடிக்கிறாங்க. சூப்பருங்க. இது ஃபுல்லாக தாமரை போலாம் நல்லா ஜம்முன்னு பூத்துருக்கு. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், ரோடை போடாமல் விட்டாங்க. சித்தியாங்கோட்டையிலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஒவ்வொன்றும் வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த ரைட் சைடில் இருக்க வீடை. இந்த மாதிரி வீடு நம்ம என்னைக்கு ஓனரே கட்டுவோம்? மாஷா இருக்கா. சித்தியாங்கோட்டை மெயினான கடை வீதிக்கு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் ஈவினிங் வந்து வடைலாம் போடுவாங்க. இந்த கடையெல்லாம் வடை போடுவாங்க. அப்படிலாம் போடுறாங்களா என்னன்னு சரியாக தெரில. இங்கே ஹோட்டல்லாம் புரோட்டா சூப்பராக இருக்கும். பட் இப்போ வாங்கிட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸு. நான் வந்து எதாச்சும் நினைக்கவே இல்லை. இப்போ பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸை. இங்கே நிற்கிறவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஞாபகம் இருக்கா? கேமரா ரெக்கார்டில் தான் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டில் மேனேஜராக இருந்த ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குமா நீங்கள் ஒர்க் பண்ணி? 5 வருஷமாக ஹோண்டா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் மேனேஜர். இவர் இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ணன் வண்டி ஓட்டி பார்க்குறேன்னு இருக்காரு. ஓட்டி பார்த்துட்டு வரட்டும். ரொம்ப நாளாக வந்து இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தார் அண்ணன். ரொம்ப நாளாக கூப்பிட்டார், வந்து பாருங்கள், வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு நல்ல பழக்கம் அண்ணன். ஸோ எனக்கு நீ பிளான் பண்ணி வரல, திடீர்னு இங்கிட்டு வந்தவொடனே அண்ணன் புது கடையை பார்த்தோன்னே சரி ஓகே அண்ணன் சொன்னாரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வண்டி எந்திரிச்சு ஃபுல் பெயிண்டிங் வண்டி இருக்கா? பெயிண்டிங்லாம் எங்கே இங்கேவா? நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் பெயிண்டிங் வெளியில் போய் வரோம். சரி ஓகே. சூப்பர் நல்லா இருக்கு. எவ்வளோ வருது இந்த வண்டிகளுக்குலாம் ஃபுல் பெயிண்ட் அடித்தோம்னா? 12,000. யூனிகானுக்கு 15 ரூபா வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஸ் டு சேஸ். ஓகே. சூப்பருங்க. அப்படியே கழட்டி செட்டாக வச்சுட்டீங்க எல்லாமே. இது எல்லாமே எடுத்து மாட்டி ஓகே. நல்லா மாஸ்கிங் பண்ணி அடிச்சிருக்காங்க, எந்த பிசுறுமே இல்லாமல். எல்லா பார்ட்டுமே இண்டிவிஜுவலாக கலக்கணும். அப்படியா? மாஸ்கிங் தேவையில்ல அப்போ? டோட்டல் டிஸ்மாண்டில் வண்டி. ஓகே. ஃபோம்னா துடைக்காமே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. சரி. ஃபோம் மாஸ் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல்ல எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உள்ள டவுனுக்குள்ளே இருக்கும், நம்ம ஏரியா சைடு கிடையாது. ஏரியா சைடு அன்னை மட்டும் தான் வச்சுருக்குற. அப்படி ஒரு நாள் வந்து நம்ம வண்டி ஃபோம் வாஷ் பண்ணிடுவோம். இதுதான் கடை, வேல்முருகன் லேத் அண்ட் ஆட்டோ சர்வீஸ்ன்னு போட்டிருக்கு. கரெக்டான அட்ரஸ் என்னண்ணே? சித்தியாங்கோட்டை மெயின் ரோடு. இது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில். நம்ம லோக்கலில் இருந்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. மக்களே அண்ணன் கடைக்கு வந்தேன். ரொம்ப நாளாக வர சொன்னார். இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இந்த வழியாக வர்றப்ப. ஆக்சுவலாக அவங்க கடைக்கு வரணும்னு பிளானே கிடையாது. நம்ம அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் அன்னை கடையை நான் பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. வந்ததுக்கு அன்னை கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. பைக்குக்கு வேக்ஸ் கோட்டிங், டஃப்லான் கோட்டிங்லாம் போடுறாங்க. ஃபோம் வாஷ்லாம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம லெஃப்ட்டில் தான் போனோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு ரோடு. ரைட் சைடில் போனால் வத்தலகுண்டு கொடைக்கானல் போகிற ரோடு. இப்போ நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும். ஸோ இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் வந்தாச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் கண்டென்ட்டாக வரும்னு சொல்லி எனக்கு தெரியல மக்களே. நான் சும்மா என்னோடய கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க போனேன். அப்படியே நேராக உள்ளே போனோம், ஆத்தூருக்குள்ளே போனோம். லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நான் போனேன். அப்படியே ஆத்தூருக்குள்ளே போனோம். டக்குன்னு கூமாப்பட்டி அண்ணன் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எங்கள் ஊரும் கூமாப்பட்டி மாதிரி தான்டான்னு சொல்லி அதில் ஒரு விலாகை போட்டோம். அதுக்கப்புறம் நேராக அந்த குதிரை குளிப்பாட்டி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சரை நாங்கள் பார்த்தோம். அவர் சூப்பராக பேசினார். பாவம் ரொம்ப தனியாக நின்றுருந்தார். எப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பழகிருச்சுங்க, ஆள்லாம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசினோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்ல கண்டென்ட்டாகவும் நமக்கு அமைஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு நேராக சித்தியாங்கோட்டை போகிற வழியில் ஒரு பாட்டி அம்மாவை ஏற்றினோம். அந்த அம்மா சில கதைகள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள நரசிங்கபுரன்ற ஊரில் இறக்கி விட்டதுக்கப்புறம் நேராக சித்தியாங்கோட்டை வந்தோம். சித்தியாங்கோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அண்ணன் நம்மளை கூப்பிட்டாரு. அந்த அண்ணனை பார்த்துட்டு எதிர்ச்சியாக டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இந்த வழியில் வந்தனால. ஸோ அவங்கள பார்த்துட்டு அண்ணன் கடையை ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அது ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு. ஓகே மக்களே, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் UTR பிரவீன். பாய்.